எல்லா பேட்டியிலையும் என்னை பத்தி அவனை பழச மறக்கல, இவரு வெற்றியை பத்தி பேசுறாரு, வேட்டியை கட்டி கொடுத்தாங்கிறாரு, ரூம்ல சோவாங்கி கொடுத்தாங்கிறாரு, இப்படி பல பேட்டிகளை என்னை பத்தி சொல்லியிருப்பாரு. நீங்க பாத்துருப்பீங்க. வெற்றி வீரன் கூட்டிட்டு வந்தான், பாரதிராஜா அந்தந்த படத்தோட ப்ரொமோஷன் டைம்ல என்னை பத்தி பயங்கர சிம்பத்தியா பேசிக்கிறது, எனக்கான ஒரு வாய்ப்பு அமைச்சு தரதுல ஒரு வெற்றி பெற்ற ஒரு நண்பன் கூட வந்து போகல, அவங்க நம்ம அவனுக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்கல, பாடாபுரம் தானே பேசிட்டு போது, எப்பயும் போல அப்படி தானே பேசுவோம். திடீர்னு நடிகரானவங்க அள்ளி கூட்ட மரியாதையை கொடுத்துருப்போம், எப்பயும் போல தானே பேசுவோம். அப்படி இதுக்கு வாய்ப்பு கொடுக்கலையா, இல்ல அதுக்கான சூழல் ஏற்படுத்தலையா, வாய்ப்பு கொடுக்கறன்னு ஏற்படுத்தின வாய்ப்புகளையும் தான் பேரை முன்னிலைப்படுத்திக்கணும், கதையை கொடுக்கணும் ட்ரை பண்ணி அந்த ப்ராஜெக்ட் இன்னைக்கு வர நடக்காம போய் ஒரு பெரிய நிறுவனத்துல கிடைக்கிற அந்த வாய்ப்பு எனக்கு தாமதமா போய் இன்னைக்கு அடுத்த கருத்துல நீங்க தயாரிச்சு என்னை நிரூபிச்சு பெரிய வெற்றி பெற்றுருவோம். ஆனா திரைத்துறையில ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து கை கொடுத்து தூக்கி விடணுமா இல்லையா? அப்படி ஒரு சூழலை இந்த நிமிஷம் வரை செய்ய முயற்சி பண்ணாத நடிகர் சூரி எல்லா பேட்டிலையும் என்னை நீ அடுத்து பேசுறதை நிப்பாட்டிக்கணும். என்ன சும்மா பேட்டிக்காகவும் பெருமைக்காகவும் வார்த்தைகளை பல சம்பரங்களை சொல்லிட்டு பெயிண்ட் அடிச்சாரு. ஒரு பேட்டியிலையும் போலியான கட்டுக்கதைகளை பேசுறத இனிமே அவன் நிறுத்திக்கணும். அதை எங்களுக்கு குறிப்பிச்சு பேசுறது தான் எங்களுக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. இது மாதிரி எத்தனையோ நண்பர்கள், கிட்டத்தட்ட ஒரு 16-17 நண்பர்கள் அவனோட வெற்றிக்கு எல்லா வகையிலும் கூட இருந்தோம். அந்த நண்பர்கள்ல ஒருத்தனை கூட கைதிக்க கூடாது இதுவரை. சார் நீங்க பெரிய அலிகேஷன் வைக்கிறீங்க அவர் மேல, சரிங்களா? அவர் ஏதாவது கருத்து தெரிவிச்சா நீங்க பதில் கொடுக்க முடியுமா? நிச்சயமா எல்லாம் ஆதாரப்பூர்வமா காத்துக்கிட்டு இருக்கேன். அவரு எந்தெந்த இடத்துல செய்யாம தவிர்த்துட்டு போற, அதான் ஒரு 20 பேர் கூட இருந்திருக்கோம், மொத்தம் 20 பேர் பக்கத்து ரூமா இருந்திருக்கோம். அந்த 20 பேர்ல ஒரே ஒருத்தனை கைப்பிடிச்சு தூக்கி விட்டுருந்தா கூட வந்திருப்பான், அவன் இன்னொருத்தருக்கு செஞ்சுருப்பான். எத்தனையோ நண்பர்களை பாக்குறீங்க திரைத்துறையில வர்றாங்க, அவங்க என்னென்னமோ செய்யறாங்க. விஜய் சேதுபதி சார்லாம் அந்த படம் ஓடல, அடுத்து அந்த படத்துக்கு ஒருத்தருக்கு வாய்ப்பு கொடுத்தாரு. இப்படி கொடுத்துருக்கணுமா இல்லையா? எனக்கு தான் கொடுக்கல, இன்னொருத்தருக்கு கொடுத்துருக்கணுமா? இன்னொரு யாருக்கு நீ அந்த வாய்ப்பை ஏற்படுத்தல? சக நடிகர்கள் கூட கொண்டு போய் வளர்த்து விடல. இந்த படம் மூலமா, அந்த பூக்காய்கனி மூலமா நிச்சயமா நான் பெரிய அளவில் வெற்றி பெற்றேன். அப்படியெல்லாம் ஒரு உதவி தேவையில்லை சூழலுக்கு வந்து தான் செஞ்சுட்டு இருக்கேன். இருந்தாலும் இனிமே சூரி வந்து நண்பர்களை பத்தி பெருமையா பேசி தனக்கான சிம்பத்தியை கிரியேட் பண்ணிக்கிட்டு சூரி பழசம் மறக்கல, அவரு எல்லாத்தையும் அப்படியே நினைவு வச்சு பேசுறாரு. பேசுன சரி, அந்த பேசின ஆட்கள்ல யாரை எதை என்ன செஞ்சிருக்க, யாருக்கு எந்த வகையில நீங்க முன்னாடி படுத்திக்கிட்டு இருக்க, இந்த கேள்வி நீங்க அவருக்கு சந்திப்பில் அவங்க கேட்பீங்க இல்ல, கேட்பீங்க இல்ல. அதனால இந்த நேரத்துல இனிமே எங்களுக்கு நண்பர்கள் உடனே நண்பர்களை பத்தி பழைய கதைகளை பேசுறத ஜெயிச்ச கதைகளை, அந்த ப்ரொடியூசர் இப்படி பேசினாரு, இந்த டைம்ல இந்த மீட்டிங்ல அதை பேசினாரு, நான் சோலா ஓட்டர். சார் சூரிக்கு எதுக்கு சிம்பத்தை கிரியேட் பண்ணுன்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் ஒண்ணு இருக்குல்ல, ஏன்னா அவர் வந்து இப்போ ஒரு உச்ச நடிகரா ஆயிட்டாரு.